எல்லாருக்கும் வந்து ஒரு பேப்பர் கொடுத்துருக்கும். அந்த பேப்பரில் வந்து ஐ வாண்ட் யூ ஆல் டு ரைட் சம்திங். either it might be your favorite movie punch dialogue or any sentence, one line sentence. 3 2 1 action. சார் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் பண்ணிடுறேன் சார். உனக்கு எங்கேப்பா மசில் போடணும் அதை சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி நான் உனக்கு ஒர்க் அவுட் சொல்கிறேன். மசில் எனக்கு பாடி ஃபுல்லாக போடணும் சார். ஏன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தால் தான் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு கூட என்ன சொன்னான்னா, இந்த ஜிம்மில் ஜாயின் பண்ணிங்கன்னா என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, நீ ஆடு கபிலா, இது நம்ம ஆட்டண்டா அப்படின்னா. ஏன்னா இந்த ஜிம்முக்கு வந்தால் கபிலன் லாஸ்ட் மினிட்ல ஃபைட் பண்ணுற அந்த சீன் மாதிரி வேற லெவலில் இருக்கும். இந்த ஜிம்மில் என்னென்ன கோட்ஸ் நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்க தெரியுமா? அதில் ஒரு கோட்டை நான் படிக்கிறேன். இவ்வளோ பெருசாக எழுதி வச்சிருக்கீங்க. அக்செப்ட் தி திங்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் ஆன் யுவர் லைஃப். இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், டோன்ட் பாய்சன் இட் அரவுண்ட் பை திங்கிங் அண்ட் க்ளவுடிங் இட் இன் யுவர் லைஃப் அப்படின்னு எழுதிருக்கீங்க. அதனால வந்து நான் இந்த நெகட்டிவ் திங்ஸே ஃபோக்கஸ் பண்ணுற பிளானே இல்லை. ஃபுல்லாக ஹைப்பர் பாசிட்டிவாக வந்துருங்க. ஒரே மாதத்தில் வேற லெவல் ஃபிசிக்கை நீங்கள் கொண்டு வந்தே ஆகும், வேறு வழி இல்லை. நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருந்தால் தான்ப்பா ஜிம்மில் உருப்படவே முடியும். ஓகேவா? உனக்கு எப்படி தருமா மைண்ட் செட் இருக்குது? இப்போ எப்படி தருமா இருக்குது? உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு மைண்ட் செட் வச்சிருக்க. ஓகேவா? எனக்கு இப்போ பொண்ணு வேற பார்க்குறாங்க சார். நான் அதனால வந்து நான் பாடியை கொஞ்சம் ஃபிட்டாக டெவலப் பண்ணால் மட்டும்தான் என்னால் நெக்ஸ்ட் லெவலில் மூவ் ஆன் பண்ண முடியும். எனக்கு வரப்போகிற கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா தெரியுமா என்கிட்ட இந்த ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி? பி ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் இன் மாஸ்டர்ஸ், டோன்ட் ஆக்ட் லைக் கிட்ஸ். என் கேர்ள் ஃப்ரெண்ட் ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் பிஸ்னஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்து சொல்ல வேண்டியதெல்லாம் என்கிட்ட சொல்கிறான். நான் கிட்டு மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னா. நீ சொல்கிறதுக்கு நான் ஒரு ஃபேமஸான ஒரு கோட் வச்சுருக்கேன், அது இன்னும் நல்லா இருக்கும் பாரு. அவள் என்ன ஒன்று அவமானம் பார்த்து நான் அதுக்கு மேலே பண்ணுறேன் பாரு. ப்ரோ, ஐ டோன்ட் கேர். ஆம்பூர் பிரியாணி அண்ணா நகரில் இருக்கு. நாய்க்கு தான் இருக்கு. நீங்கள் இதை சொல்லி என்னை அவமானப்படுத்தாதீங்க. எனக்கு என்ன இது வச்சுங்கன்னு புரியுது. ஆம்பூர் பிரியாணி அண்ணா நகரில் இருக்க நாய்க்கு தான் கிடைக்கணும்னு இருந்ததுன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்றீங்க.